விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படம் தமிழகத்தை தாண்டி மற்ற கண்ட்ரீஸில் ஒரு பயங்கரமான ஒரு வசூல் வேட்டை ஆடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ 3வது நாளுக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தோட வசூல் ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து தமிழகத்தை தாண்டி மற்ற ஸ்டேட்லேயும் சாதனைகள் படைத்து கொண்டு வருகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது மதகஜராஜா திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சனம் ரீதியாகவும் சரி, இந்த திரைப்படத்தை மக்கள் கூட்டமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வசூலும் கிடைத்திருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தை வெறும் தமிழகத்திலும் இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற கண்ட்ரீஸில் பெருசாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பெருசாக ரிலீஸ் பண்ணல. ஈவன் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்டே வெறும் 200+ அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. அந்த 200+ அஃபிஷியலாக படக்குழு அறிவித்தது மேபி இதை விட கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் ஓவர்சீஸ்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ஸ்க்ரீன் மேலே ஓவர்சீஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். 500 ஸ்க்ரீன் சின்ன விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு தமிழ்லேருந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஓவர்சீஸில் வெறும் 500லேருந்து 800 ஸ்க்ரீன் தான் ஒதுக்குவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறமா ஒரு திரைப்படத்தோட ஸ்க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மையாலுமே சாதனையான ஒரு விஷயம் தான் கொண்டாட வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.